வணக்கம். பைபிள்ல இருக்கிற ஒரு பெரிய மர்மத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். பல வருஷமா நிறைய பேரை குழப்பிட்டு இருக்கிற ஒரு கேள்வி, அதுக்கு விடை தேடலாமா? பாருங்களேன், பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் மோசே கூட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினாராம். ஆனா அதே கடவுள் இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் முகத்தை பாக்குற யாருமே உயிரோட இருக்க முடியாதுன்னு. என்னங்க இது, ரெண்டும் ஒண்ணுக்குன்னு முரணா இருக்குல்ல? இது எப்படி சாத்தியம்? இந்த முடிச்சதான் நாம் இன்னைக்கு அவிழ்க்க போறோம். யாத்திராகமம் 33:20. இந்த ஒரு வசனம்தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். கடவுளே நேரடியா சொல்றாரு, நீ என் முகத்தை பார்க்க முடியாது, பார்த்தா உயிரோட இருக்க முடியாதுன்னு. அப்போ இதோட நிஜமான அர்த்தம் என்னவா இருக்கும்? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அதே யாத்ராகமத்துல வேற ஒரு இடத்துல கடவுள் மோசே கூட நேருக்கு நேரா பேசினதா சொல்லப்பட்டிருக்கு. ஒரே புத்தகத்துல இப்படி ஒரு முரண்பாடு. இது எப்படிங்க சரியா இருக்கும்? இதுதான் அந்த $1 மில்லியன் கேள்வி. சரி, இதுக்கான பதில் எங்க இருக்கு தெரியுமா? நாம வார்த்தைகளை அப்படியே நேரடியா எடுத்துக்கிறதுல இல்ல. அந்த காலத்த ஹீப்ரூ மக்கள் எப்படி பேசுவாங்க, அவங்களுடைய பேச்சு வழக்கு எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த மர்மம் தானா விலகிடும். ஓகே, இப்ப நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை செய்ய போறோம். இந்த முகம் பார்த்தல் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல வேற எங்கெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தாலே நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிடும். அது வெறும் கண்ணால பாக்குறத பத்தி பேசலங்கிறதுக்கு எக்கச்சக்க உதாரணங்கள் இருக்கு. முதல் உதாரணத்தை பாருங்க. ஃபார்வோன் மன்னன் மோசே கிட்ட பயங்கர கோவத்துல சொல்றான், என் பார்வையை விட்டு போயிடு, இனிமே என் முகத்திலே முழிக்காத, அப்படி முழிச்ச அந்த நாள் தான் உன் கடைசி நாள்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? மோசைய பார்க்க அசிங்கமா இருக்காருன்னு அர்த்தமா? இல்லவே இல்ல. இனிமே என்ன பார்க்காத, என் முன்னாடி வராதன்னு சொல்றான். அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு உதாரணம். அப்போஸ்தலன் பவுல் தன்னோட சீஷர்கள் கிட்ட இருந்து பிரியும்போது சொல்றாரு, இனிமே நீங்க என் முகத்தை பார்க்க மாட்டீங்கன்னு. அவர் என்ன முக்காடு போட்டுக்க போறாரா? இல்ல. இதுக்கு அர்த்தம், நம்மளோட இந்த நேரடி சந்திப்பு இதோட முடிஞ்சிடுச்சு, இனிமே நாம நேர்ல பாத்துக்க முடியாதுன்னு ரொம்ப உருக்கமா சொல்றாரு. யோசேப்போட கதை இது இன்னும் சூப்பரா விளக்கும். அவர் தன்னோட அண்ணனுங்க கிட்ட என்ன சொல்றாரு? உங்க சின்ன தம்பி பென்யமின் இல்லாம நீங்க என் முகத்துல விழிக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முகம் பார்த்தல்னா ஒருத்தரை நேர்ல சந்திக்கிறது, அவங்க முன்னாடி போய் நிக்கிறது, அவ்வளவுதான் விஷயம். அப்போ அந்த காலத்து ஹீப்ரு மொழி வழக்குப்படி முகம் பார்த்தல்னா கண்ணால பாக்குறது கிடையாது. அதோட உண்மையான அர்த்தம் ஒருத்தரை சந்திக்கிறது, அவங்க முன்னாடி நிக்கிறது, அல்லது அவங்கள முழுமையா புரிஞ்சுக்கிறது. ஆஹா, புதிரோட முதல் பாதிக்கு நமக்கு பதில் கிடைச்சிருச்சு. அப்படியானா கடவுள் ஏன் என் முகத்தை பார்க்க முடியாதுன்னு சொன்னார்? யோசிச்சு பாருங்க. சாதாரண மனுஷனால பிரபஞ்சத்தையே படைச்ச அந்த மகா சக்தியோட முழு மகிமையையும் அந்த பிரகாசத்தையும் நேரடியா தாங்கிக்க முடியுமா? அப்படி ஒரு சந்திப்பு நடந்தா அந்த நொடியே அவங்க முழுசா மாறிடுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாற்றம், வெறும் உடம்பு அழிஞ்சு போறதில்ல. சரி, கதையோட அடுத்த பகுதிக்கு வருவோம். கடவுள் மோசேக்கு தன்னோட முதுக மட்டும் காட்டுறாரே, அதுக்கென்ன அர்த்தம்? வாங்க அந்த ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். முகம் பாக்குறது ஒரு சந்திப்புன்னா, முதுக பாக்குறது ஒரு பிரிவு. அதாவது ஒருத்தர் நம்மள விட்டு விலகி முன்னோக்கி போறத குறிக்குது. மோசேக்கு கிடைச்ச அந்த தரிசனம் அவருக்கு ஒரு ஆழமான செய்திய கொடுத்துச்சு. கடவுளோட திட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இஸ்ரவேல் மக்கள் அவங்களுக்காக காத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த நாட்டுக்குள்ள போக போறாங்க. ஆனா மோசே அவங்களோட போக மாட்டாரு. அந்த பயணம் அவரோட முடிவுக்கு வருது. அது ஒரு பெரிய பிரிவுக்கான அறிகுறி. சரி, இந்த செய்தி ஏன் குறிப்பா மோசேக்கு கொடுக்கப்படணும்? அந்த சமயத்துல மோசையோட வாழ்க்கையில அப்படி என்ன நடந்துச்சு? அத தெரிஞ்சுக்கிட்டா இந்த மொத்த புதிருக்கும் விடை கிடைச்சிடும். பாருங்க, வருஷ கணக்கா இஸ்ரேவேல் மக்களை வழி நடத்திட்டு வந்த மோசேக்கு அவங்களோட பிடிவாதம் ஒரு கட்டத்துல பெரிய விரக்திய கொடுத்துடுச்சு. தண்ணிக்காக மக்கள் சண்டை போட்டப்போ கடவுள் அந்த பாறை கிட்ட பேசு, தண்ணி வரும்னு சொன்னார். ஆனா மோசேக்கோ கோபம் தலைக்கேறி தன்னோட கோலால அந்த பாறைய 2 தடவை அடிச்சிட்டாரு. இது கடவுளோட கட்டளைய மீறின செயல். அதோட விளைவு, நீ இந்த மக்களை வாக்குத்தத்த நாட்டுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டேன்னு கடவுள் சொல்லிட்டாரு. சோ கடவுளோட முதுகை பார்த்த அந்த தரிசனம் இந்த தீர்ப்புக்கான ஒரு உறுதிப்படுத்தல் தான். அப்போ இவ்ளோ தூரம் நாம பார்த்ததுல இருந்து கடவுளை பாக்குறதுனா உண்மையில என்னதாங்க அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா, கடவுள பாக்குறதுனா நம்ம கண்ணால பாக்குற விஷயம் இல்ல. அது ஒரு பயங்கரமான தோற்றத்தை பாக்குறதும் இல்ல. அது கடவுளோட விருப்பம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது, அவரோட மனச தெரிஞ்சுக்கிறது, அவரோட குணத்தா அனுபவபூர்வமா உணர்றது. மொத்தத்துல அவர் கூட ஒரு ஆழமான உறவை தேடுறது தான். இதே கருத்தை தான் பல வருஷங்களுக்கு பிறகு இயேசுவும் சொல்றாரு, இருதயத்தில் தூய்மையா இருக்கிறவங்க கடவுளை பாப்பாங்கன்னு.
இங்கேயும் அவர் சொல்றது கண்ணால பாக்குறத பத்தி இல்ல, அது ஒரு ஆழமான தூய்மையான ஆன்மீக அனுபவம். இந்த பழங்காலத்து வார்த்தைகள் இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. உங்க வாழ்க்கையில கடவுள பார்ப்பது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி நீங்க அவரை அனுபவிக்கிறீங்க? இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.